அனைவருக்கும் வணக்கம். தமிழ் திரைத்துறையினர் ஏற்பாடு செய்து நடத்தி முடித்த கலைஞர் நூற்றாண்டு விழா சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யலாம், லட்சக்கணக்கான மக்கள் வந்து குவிவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நிகழ்ச்சி கலைஞருக்காக ஏற்பாடு செய்யலாம்னு ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சி ஏற்கனவே நடந்திருக்க வேண்டியது மழையின் காரணமாக, பாதிப்பின் காரணமாக அந்த நிகழ்ச்சி தள்ளி போடப்பட்டு தற்பொழுது கிண்டியில் இருக்கக்கூடிய ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் நடத்தியிருக்கிறாங்க. சொதப்பலில் முடிந்த கலைஞர் நூற்றாண்டு விழா, புறக்கணித்த முக்கிய நடிகர்கள், கொந்தளித்த ரசிகர்கள், காலி சேர்களை பார்த்து பேசிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். என்ன நடந்தது? கலைஞர் நூற்றாண்டு விழாவை வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் திரைத்துறையினர் மிகவும் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்து எல்லாருக்கும் அழைப்பிதழ் கொடுத்து இதை வந்து பல மாதங்களாக முன்னேற்பாடுகள் செஞ்சு எல்லாரையும் வர வைக்கணும். அத்தனை நடிகர்களும் தமிழ் திரைத்துறை பிரபலங்கள் எல்லாருமே பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் வர வைக்கணும்னு சொல்லிட்டு இது 2-3 மாதங்களுக்கு முன்னாடியே பல்வேறு ஏற்பாடுகள் செய்து கொண்டு வந்திருந்தார்கள். இதன் காரணமாக இந்த நிகழ்ச்சி வந்து மழையின் காரணமாக தள்ளி போடப்பட்டு தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் இந்த நிகழ்ச்சி நடத்தினாங்க. இந்த நிகழ்ச்சியில பெரும்பாலான ரசிகர்கள் மக்கள் வந்து இந்த ரசிகர்கள் வந்து வரல. அந்த மக்கள் இருக்கக்கூடிய சேர்ல அமரக்கூடிய இடங்கள்லாம் மிகவும் காலியா இருந்தது. முக்கிய விஐபிகள், அதாவது முன்வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா விஐபி சேர்களில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதுக்கு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உதயநிதி ஸ்டாலின், அதுக்கு பிறகு வந்து கமல், ரஜினி, இது போன்ற முக்கிய பிரபலங்கள், அதன் பிறகு அடுத்த கட்ட விஐபிகள்லாம் உட்காந்துருந்தாங்க. ரசிகர்களும் மக்களும் உட்காரக்கூடிய இடம் வந்து மிகவும் மிக மிக குறைவான ஆட்கள் மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க. காலி சேர்கள் ரொம்ப லாங்காக பார்த்தீங்கன்னா காலி சேர்கள் தான் இருந்தது. எல்லாருமே இந்த சமூக வலைதளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பரபரப்பும் விமர்சனத்தையும் வச்சிருக்கிறாங்க. என்ன நடந்தது? இந்த நிகழ்ச்சி ஏன் இப்படி ஒரு சொதப்பல நடந்தது? ஏன்னா இது வந்து ரசிகர்களை வந்து முறையா அழைக்கலையா? ரசிகர்கள் வந்து ஒரு ஏற்பாடு பண்ணி உள்ள அனுமதிக்க மறுத்தார்களா? இல்ல நடிகர்கள் நடிகைகள் வந்து அவர்களுக்கு போதுமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கலையா? அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் பல்வேறு சலசலப்பும் ஏற்படுத்தி இருக்கிறது. சில நடிகர்கள் நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா கார் ஒரு இடத்துல விடுவாங்க. அந்த இடத்துல விட்டுட்டு நிகழ்ச்சியுடைய அரங்கத்திற்குள் வருவதற்கு கொஞ்சம் ரொம்ப இடைவெளி கேப் இருக்கும். அந்த இடத்துல இருந்து கார் ஒரு இடத்துல நிறுத்திட்டு அந்த நடந்து வரக்கூடிய அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர்கள் நடிகைகள் முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சலசலப்பான ஒரு சோகமான உணர்வும் ஒரு கடுப்பான மூஞ்சியும் வச்சிருப்பாங்க. என்னப்பா இது, நான் ஏற்கனவே பல நிகழ்ச்சிகள் கலந்துருக்கிறேன், நம்ம கார் விட்டு இறங்கணுமா, நிகழ்ச்சியின் அரங்கத்திற்குள்ள போகணுமா, உட்காந்தமா நிகழ்ச்சியை கண்டுகளித்தோமா, அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளணுமா அப்படின்னு வந்திருப்பாங்க. ஆனா இந்த நிகழ்ச்சி கார் விடுற இடம் ஒரு இடம், நிகழ்ச்சி அரங்கம் இருக்கிறது ஒரு இடம். அந்த கார் விட்டு இறங்கி கொஞ்ச தூரம் நடந்து வந்து அந்த அரங்கத்துக்குள்ள நிகழ்ச்சியினுடைய இடத்துக்குள்ள வர முடியும். அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்ததுனால பல நடிகர்கள் நடிகைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய முக சுளிப்பு வந்து நம்ம பார்க்க முடியுது. காரணம் என்னன்னா நிறைய பேர் வந்துன்னா திரைப்பிரபலங்கள் முக்கிய நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மேக்கப் போட்டுக்கிட்டு வருவாங்க. அவர்கள் வந்து ஏசி கார்ல வருவாங்க. உடனே அரங்கத்துக்கு பக்கத்திலே வந்து கார் நிற்கும். உடனே அரங்கத்துக்குள்ள போவாங்க, உட்காருவாங்க, நிகழ்ச்சியை பார்ப்பாங்க, ரொம்ப சிறப்பாக நடந்து முடியும். ஆனா இந்த முறை கார் விடுவது வேறொரு இடத்திலும், நிகழ்ச்சி அரங்கம் இருப்பது வேற கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறதுனால கார் விட்டு அவங்க நடந்து வரக்கூடிய ஒரு தூரம் இருக்குது. அதனால அவருடைய முகத்துல ஒரு சலசலப்பு, ஒரு கடுப்பு, ஒரு காண்டு இருக்கத்தான் செய்யும். அதே போல பார்த்தீங்கன்னாக்கா பல நடிகர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கல, கலந்துக்கல. முக்கிய நடிகர்கள் விஜய், அஜித் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கல. அவங்க 2 பேருமே சென்னையில் தான் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. ஆனால் இவங்க சென்னையிலே இருந்திருந்தால் இந்த நிகழ்ச்சியை ஏன் புறக்கணித்தார்கள்? ஒருவேளை அவருடைய பட வேலைகளில் ஷூட்டிங்கில் இருந்தார்களா? ஏன் அவர்கள் வரவில்லை? அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து தமிழ் திரைத்துறையினர் அவங்க மத்தியில் ஒரு சலசலப்பும் இருக்கு. ரசிகர் மத்தியிலும் ஒரு பல்வேறு கேள்விகளும் வைத்திருக்கிறார்கள். அதாவது கலைஞருக்காக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு விழா என்பது மிக பிரம்மாண்டமாக நடத்தலாம்னு ஏற்பாடு செய்து பல மாதங்களாக இதுக்காக ஏற்பாடு நடந்திருக்கிறது. எல்லா நடிகர்களுக்கும் அழைப்பு போயிருக்குது. நேரடியாகவும் தபால் வழியிலாகவும் சமூக வாய்ப்புகள் என்னென்ன விஷயம் இருக்கோ அதன் மூலியமாக எல்லாருக்கும் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியினுடைய அறிவிப்புகளும் அழைப்பிதழ்களும் அனுப்பியிருக்கிறாங்க. முக்கிய பிரபலங்களுக்கு நேரடியாகவே அழைப்பிதழ் கொடுத்து அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் இந்த நிகழ்ச்சிக்கு முக்கிய நடிகர்கள் அஜித்,
விஜய் ஏன் வரவில்லை? இது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இன்றைக்கு எழுந்திருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னாக்கா, முன்னாடியெல்லாம் கலைஞர் இருந்த காலத்தில, ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, அவர்கள் இருக்கிறபோது இந்த நட்சத்திர கலை விழா, அவர்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பாராட்டு விழா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கான மக்கள் வந்து அரங்கத்தில குவிவாங்க. இது ஒரு மாபெரும் நிகழ்ச்சி, வெற்றி நிகழ்ச்சியா அமைந்திருக்கக்கூடிய அந்த மாதிரியான நிகழ்ச்சி இந்த முறை ஏன் இப்படி ஒரு சொதப்பலில் முடிந்தது அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்குது. குறிப்பா வந்து விஜயும் அஜித்தும் ஏன் இந்த நிகழ்ச்சியை புறக்கணித்தார்கள்? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சியில பெரும்பாலும் அஜித் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் எப்பவுமே அவர் கலந்து கொள்வது இல்லை. அது அவருடைய பாணி என்பது நம்ம விட்டுவிடுவது எளிதாக விட்டுவிட முடியாது. காரணம் என்னவென்றால், இது போன்ற கலைத்துறையினர் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல முக்கிய நடிகர்களே வரலன்னா, சின்ன சின்ன நடிகர்கள் அவர்கள் வருவதற்கு தயங்குவார்கள். முன்மாதிரியாக இருக்கக்கூடிய முக்கிய பிரபலங்கள் வந்து அவர்கள் வந்தா தான் மற்றவர்களும் அது ஊக்கமாக இருக்கும். ரசிகர்களுக்கும் உற்சாகமாக இருக்கும். இது போன்ற மிகப்பெரிய கலை நிகழ்ச்சிகளோ, ஒரு பாராட்டு விழாவோ, கலைஞர் நூற்றாண்டு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு வந்து ரசிகர்களும் அங்க இருக்கணும், பொதுமக்களும் பாரபட்சமின்றி வரணும். அப்போ அவர்கள் வராததற்கு என்ன காரணம்? இந்த நிகழ்ச்சி நடத்துவது, இந்த நிகழ்ச்சி அரேஞ்ச்மெண்ட்ல சொதப்பல் ஏற்பட்டதா? ஒரு பக்கம் சலசலப்பு எப்படி வந்து ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க அப்படின்னா, அங்க ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேன்டீன் வசதியோ, உணவு சம்பந்தமான விஷயமோ, வாட்டர் வசதிகளோ, இல்ல வந்து பாத்ரூம் கட்டமைப்புகளோ, அவசரமா போகக்கூடிய எந்த ஒரு வசதிகளும் அங்க இல்ல அப்படிங்கிறதுனால, ஏற்பாடு அதான் ரசிகர்கள் வந்த பிறகு கூட அவங்க இந்த மாதிரி வசதிகள் இல்லைன்னு சொல்லிட்டு கடுப்புல வெளியே போனதாக கூட பார்க்கப்படுது. அப்படியும் சொல்லப்படுறாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா, ரசிகர்களும் நெறைய பேர் உள்ளவே அரங்கத்துக்கே வரல. இந்த நிகழ்ச்சிய பார்க்கறதுக்கே வரல அப்படிங்கிற ஒரு செய்தியும் பரபரப்பா பேசப்படுது. குறிப்பா பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா, ஒரு ம ஆண்டு நிகழ்ச்சியிலயோ, இல்ல புத்தாண்டு விழாவிலயோ, பர்த்டே விழாவிலயோ, இல்ல பொங்கல், தீபாவளி இது போன்ற விஷயங்கள்ல வந்து வீட்ல இருந்து ஒரு கை அசைச்சாலே போதும், நூத்துக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், ஏன் இந்த ரஜினிகாந்த் பேசும்பொழுது, அங்க மக்கள் உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த சேர்ல ஏன் காலியாக இருந்தது? இது மிகப்பெரிய ஒரு ஒரு சலசலப்பை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. பக்கத்துல பார்த்தீங்கன்னா, அந்த விஐபி சேர்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமர்ந்திருக்கிறார். பக்கத்துல வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமர்ந்திருக்கிறார். அதன் பிறகு கமலஹாசன் அமர்ந்திருக்கிறார். இந்த பக்கம் ரஜினிகாந்த் அமர்ந்திருக்கிறார்கள். இப்படி முக்கிய முன் வரிசையில முக்கிய விஐபிகள் அமர்ந்திருக்கிறார்கள். அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, அது அடுத்த கட்ட முக்கிய விஐபிகள் பிரபலங்கள்லாம் உட்கார்ந்திருக்கிறார்கள். அதன் பிறகு ரசிகர்கள் உட்கார்ந்திருக்கக்கூடிய மக்கள் அமரக்கூடிய அந்த சேர்கள்ல மிகப்பெரிய அளவில் காலியாக இருந்திருப்பதற்கு காரணம் என்ன? இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு நிறைய பேருக்கு பிடிக்கலையா? இல்ல அவர்கள் யார் மேல காண்டா இருக்கிறாங்க? ஒருவேளை முக்கிய பிரபலங்கள் எல்லாம் வரல அப்படிங்கிறதுனால இவங்க வரலையா? ஒருவேளை இப்படியும் யோசிக்கலாம். இப்ப ரஜினி, கமல் முக்கிய நடிகர்கள், உச்சபட்ச நடிகர்களாக இருக்கக்கூடிய இருபெரும் முக்கிய நடிகர்கள் அங்க இருக்கிறாங்க. அவர்கள் ரசிகர்கள் வந்தாலே அந்த இடம் வந்து மிகப்பெரிய அளவில் அமர்ந்திருப்பார்கள், மிகப்பெரிய கூட்டம் இருந்திருக்கும். அந்த அவர்களுடைய ரசிகர்களும் ஏன் வரவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அவர்கள் ரசிகர் வந்திருந்தா கூட அந்த இடத்துல அந்த காலி சேரை நம்ம பார்த்திருக்க முடியாது. ஒரு காலி சேர் என்பது ஒரு வரிசையில 2 பேர் 4 பேர் இருந்து ஒரு 2 வரிசையில இல்ல அப்படின்னா கூட பரவாயில்ல. தொடர்ந்து ஒரு 10 வரிசை வந்து சேர் வந்து ஃபுல்லா காலியா இருப்பதற்கு காரணம் என்ன? இப்படிப்பட்ட ஒரு பல்வேறு சலசலப்புகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு விழா வெற்றி விழாவாக நடத்தி முடித்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சொதப்பலில் முடிந்ததற்கு காரணம் என்ன?